வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் டைம் வர்றதா இருந்ததுன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நாம் நிறைய பிரெயின் சம்மந்தமான வீடியோக்களையும் ஹார்மோன்கள் சம்மந்தமான வீடியோக்களையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது எப்படி சாத்தியமா அப்படின்னா உங்களுடைய மனதை செழுமைப்படுத்துவதன் மூலமாக, கட்டமைப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது தான் கான்செப்ட். இவ்வளோ நாள் நான் பிரெயின், ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஏன் பார்த்தோம் அப்படின்றதுக்கான நேரடியான தகவல்களோட இந்த வீடியோவை ஆரம்பிப்போம். நம்ம மனதையும் உடலையும் ஒருங்கிணைக்கணும், இதை ரீஃப்ரேம் பண்ணணும், ரீஒர்க் பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றி அமைக்கணும். அப்படி அமைச்சா நம்ம வாழ்க்கையில பெருசா சாதிக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். இதுக்கு மிக 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 ரொம்ப முக்கியமான ஒரு டூல் என்னன்னா NLP. அந்த டூல் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இந்த டூலை உபயோகப்படுத்தி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மல்டி பில்லியனரா வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு உலகத்துல சாதிச்ச 90% மேலானவங்கள இந்த டெக்னிக்கை உபயோகப்படுத்தி தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் NLP அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா இயற்கையாவே அவங்க இந்த NLP முறைகள்ல வர மெத்தடுகளை உபயோகப்படுத்தி அதை உள்வாங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க தான் அதிகபட்ச பேரா இருப்பாங்க. இன்னும் நான் வெளிப்படையா சொல்றேன்னா, ஒரு நிகழ்வு நடக்குது, அதுல இருந்து அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு உத்வேகம் கிடைக்குது, அதுக்கப்புறம் அவங்க லைஃபே மாறுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ப்ராசஸ் தான் NLP. ஸோ இப்ப சொல்லுங்க, இந்த NLP அப்படின்ற ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ் தெரிஞ்சுதான் ஒருத்தவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. நான் இங்க குறிப்பிட விரும்புறது என்னன்னா, ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸுக்கு பேர் தான் NLP அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த NLP அப்படின்றத இன்னும் டீப்பா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. டீப்பான்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 to 10 minutes ஒரு வீடியோவில் பார்த்துட முடியாது. அது ஒரு மிகப்பெரிய கடல். அதுக்கு கீழே நிறைய டெக்னிக்குகள் இருக்கு. எத்தனையோ டெக்னிக்குகள் இருந்தாலும் இது அனைத்து விதமான டெக்னிக்குக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கீழே வர ஹிமாலயாஸ், ஊட்டி, கொடைக்கானல், இன்னும் உலகத்துல எத்தனை மகத்துவம் வாய்ந்த மலைகள் இருந்தாலும் அதுக்கு ஒப்பானதா மற்ற டெக்னிக்குகளை சொல்லலாம். பட் எல்லாத்துக்கும் தலைமை ஏற்று மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கா இருக்கிறது தான் இந்த NLP டெக்னிக். இதை பத்தி முழுசா நம்ம பார்க்கலாம் வாங்க. மற்றும் மனதில் ஏற்படும் அறிவியல் மாற்றங்கள். NLP அப்படின்ற ஒரு எழுத்துக்களுக்கு என்ன வார்த்தைகள் உள்ளடக்கம் என்னன்னா, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம். நியூரோ அப்படின்னா என்ன, லிங்குஸ்டிக் அப்படின்னா என்ன, ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய உடலும் மனதும் வெவ்வேறான சூழலில் இருந்து ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற அந்த ப்ராசஸ் இருக்குங்க இல்லைங்களா. நம்ம பிசிக்கல் அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகள், தசை, சதை, கண், காது, மூக்கு எல்லாம் சொல்லலாம். ஆனா அதுக்குள்ள வர எண்ணங்கள், சிந்தனைகள், மனசு, கான்சியஸ், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா. இது ஒரு கண்களுக்கு தெரியாத ஒரு சூட்சும உடலாக செயல்படுகிறது இல்லையா. இந்த சூட்சும உடலும் பௌதீக உடலும் அது சார்ந்த அறிவியலை கொண்டு வர்றதுக்கு பேர் தான், அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் இந்த இடத்துல நியூரோ அப்படின்னு மென்ஷன் ஆகுது. ஸோ அதுக்குள்ள நம்ம நரம்பு மண்டலம் ஆகட்டும், நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் வந்து நாம பேச போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த NLPல அது வந்து அதனோட டிஸ்கிரிப்ஷனா வச்சுக்குது. அடுத்ததான் லிங்குஸ்டிக் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய மொழியியல்னா என்ன வேணாலும் இருக்கலாம். அதாவது நம்ம பேசுற மொழி, தமிழ் பேசுற மனிதர்கள் கிட்ட வந்து தமிழ் இயல்பா நமக்கு புரியும். ஆங்கிலம், பிரெஞ்சு மொழி, ஹிந்தி, உருது, மலையாளம், ஒவ்வொருத்தருடைய மொழியோட தான் அவங்க கம்ஃபர்டபுளா கனெக்ட் ஆக முடியும். அப்ப மொழி தெரியாத இடத்துல வாழவே முடியாதா? அங்கேயும் வாழ்றாங்க. சைகைகள் மூலமா, நம்மளுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மூலமாக, அசைவுகள் மூலமாக, நம்மளுடைய உடல்
பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா மொழியில்ன்றது வந்து லாங்குவேஜ்ன்றது வந்து நாட் ஒன்லி ஃபார் வெர்பல், இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். ஒரு சின்ன சின்ன அசைவுகள் கூட லாங்குவேஜ் ப்ராசஸ், லாங்குவேஜை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அந்த லாங்குவேஜ் எப்படி நம்ம உடலுக்குள்ள இருக்கிற சூட்சும உடலும் பௌதிக உடலையும் நம்ம கன்சிடர் பண்ணணுன்றதுக்காக என் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி லிங்குவிஸ்டிக்ன்றதுன்னா அதனால வர நம்மளுடைய சூட்சும உடலாலையும் பௌதிக உடலாலையும் ஏற்படுகின்ற நம்மளை நாம தெரிவித்துக் கொள்ள முயல்கின்ற ஒரு அடையாளமா தான் மொழியில லாங்குவேஜை நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த இடத்துல லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ், நாம வெளிப்படுத்துற லாங்குவேஜ் என்னவா இருக்கலாம், அதுதான் நம்மளுடைய வெர்பலா இருக்கலாம், வாய் மூலமா நம்ம உபயோகப்படுத்துற வார்த்தைகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்து, நம்மளுடைய உடல் அசைவுகள் மூலமா, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மூலமா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, அதை பத்தி நாம படிக்கிறது தான் லிங்குவிஸ்டிக். ப்ரோக்ராமிங்னா நம்ம இந்த சிந்தனை, எண்ணம், உடல் மொழி இதெல்லாம் வைத்து ஒரு விளைவை உருவாக்கும் இல்லையா? அது நல்ல விளைவா இருக்கலாம், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த விளைவா இருக்கலாம், நெகட்டிவ் விளைவா இருக்கலாம், வாட் எவர் எதுவா இருந்தாலும் அந்த விளைவு தான் ப்ரோக்ராமிங் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம், NLP, நம்மளுடைய உடலும் மனமும் சார்ந்த விஷயங்களை பத்தி படிக்கிறது. லிங்குவிஸ்டிக்னா நாம வெளிப்படுத்துற மொழி, அது என்னவா வேணா இருக்கலாம். என்ன சொல்றது, நம்ம ஒரு சின்ன பார்வை கூட மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்துரும். நிறைய சினிமா அவங்கலாம் பார்ப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 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 விஷுவல்ல வந்து என்ன வேணாலும் நம்ம புரிதல் ஏற்படும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி புரிதல். இப்படிதான் புரியணும், அப்படிதான் புரியணும்னு கிடையாது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது தவறாகவும் புரிஞ்சுப்பாங்க, பாசிட்டிவாகவும் புரிஞ்சுப்பாங்க. அதனால ஏற்படுற தாக்கங்கள் பத்தி படிக்கிறது தான் லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம்னா. அதனால வரும் விளைவுகள். ஸோ அந்த விளைவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மள நம்ம மாத்திக்குவாங்க. இப்போ நமக்கு ஒரு ஒரு ஈஸியா கனெக்ட் ஆகிற பீப்புள், நமக்கு பிடிச்ச இடம், ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்கறது, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அதனால வர விளைவுகளால் ஏற்படுற விஷயங்கள். அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி NLPனா இப்படி ஒரு விளக்கம். ஸோ நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் என்பது ஒரு நடத்தை தொழில்நுட்பம். ஒரு 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 என்ன சொல்றது, தொழில்நுட்பம்னா ஒரு நுணுக்கம், நடத்தை சார்ந்த நுணுக்கங்களை பற்றி படிக்கிறது தான் NLP. இது ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி, செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு மற்றும் கம்யூனிகேஷன்ஸ்ல வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு இது ரொம்ப 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 முக்கியமா செயல்படுது. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அது. நம்ம ஒரு குரங்கு கிட்ட ஒரு குள்ளா மாட்டிக்கிச்சு, அதை எப்படி வாங்குறது அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குரங்கு முன்னாடி ஒரு பழத்தை தூக்கி போடும்போது அது வச்சுட்டு இந்த கேப்பும் கீழே போட்டுரும், அந்த பழத்தை எடுத்துட்டு ஓடிடும். அந்த கேப் நமக்கு வேணுன்றத குரங்கு கிட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்குற மாதிரி ஒரு ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு NLP பேஸ்டு கம்யூனிகேஷன் மாடல். இது மாதிரி நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் ஆகட்டும், பெரிய பெரிய நிர்வாக துறைகள்லையும் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்குகளை வந்து அஃபீஷியலா தெரிஞ்சோ தெரியாமையோ உபயோகப்படுத்துறாங்க அப்படின்றத தான் நம்ம இங்க பேச போறோம். ஸோ 1970 ரிச்சர்ட் பேண்ட்லர் மற்றும் ஜான் கிரைண்டர் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது இந்த NLP பயிற்சி. இந்த பயிற்சி நரம்பியல் மொழியியல் நிரலாக்கத்தை உள்ளடக்கியது. அதுதான் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ஸோ NLP முறைகளின் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஒரு நெருக்கடியை உருவாக்குதல், மற்றவர்களுடன் நம்பிக்கை மற்றும் தொடர்பை ஏற்படுத்துதல். இது ஒரு என்ன சொல்றது, ஒருத்தவங்களை வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை பேசுறதோ, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை ட்ரிகர் பண்றதோ, அவாய்ட் பண்றதோ, ஸோ அந்த மாதிரியான உறவு நிலைகளில் வந்து அப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணுவாங்களே. இப்போ நீ என்கிட்ட பேச மாட்டேன், நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுடைய நம்பிக்கையை உருவாக்குவதில் தொடர்பை ஏற்படுத்துறது வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணுது. ஸோ அதுதான் கிரியேட் எ ப்ரெஷர் வித் அதர் பர்சனாலிட்டி. அண்ட் ஆங்கரிங், ஒருத்தவங்களுடைய அதை ட்ரிகரிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம், ஸோ இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து ஆங்கரிங் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறது. ஒரு இடத்துல அவங்கள நிலைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஆங்கரிங்னா என்ன, முதல்ல அது வந்து என்ன சொல்றது, ஒரு தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை இருக்கும், டக்குன்னு வரல, அது அப்புறமா பேசலாம். ஸோ ஆங்கரிங்னா வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து கடல்லையோ இல்லை படகையோ நிறுத்துறதுக்காக ஒரு தரையில வந்து, அது நல்ல வார்த்தை டக்குன்னு
அந்த இடத்துல கொக்கி மாதிரி போட்டு கிரிப்பா வந்து அதில் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அது சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து ஆய்வு செய்வாங்க. இல்லை கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கோ அந்த குறிப்பிட்ட இடத்த விட்டு நகராம அந்த இடத்துல என்ன வேணுமோ அவங்க அந்த இடத்துல வந்து லாக் பண்ணி வைப்பாங்க அவங்களோட போட்டையோ படகையோ. ஸோ ஆனால் இங்கே வந்து ஆங்கரிங்கிறது வந்து ஒரு நிகழ்வு, ஒரு விளைவு, ஒரு பிரச்சனை, ஒரு டென்ஷன் வருதுன்னும் போது எக்ஸாக்டா அங்க என்ன ப்ராப்ளம், அதுல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த டெக்னிக் யூஸ் பண்றோம். அப்புறம் மறுவடிவமைப்பு, ரீஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இப்படி கூட இருந்திருக்கலாம். இப்ப நாம ஒரு விஷயம் ஒரு பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஆனா அது அதுதானா, இல்ல அதுக்கு வேற அர்த்தம் இருக்குதா அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது வேற வேற டைமென்ஷன்ல வந்து ஒருத்தர் பசியா இருந்துக்கலாம், திடீர்னு நம்ம கிட்ட கோவப்பட்டிருப்பாங்க. நமக்காக தான் கோவப்பட்டிருக்காங்க. அதை எத்தனை நாள் அவங்களோட பழகின 10 வருஷ ஹிஸ்டரியை வந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்காக 1 மாசம் 2 மாசம் அதையே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ஃப்ளோல ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஸோ அதனால ஒரு கிளாரிபிகேஷனுக்காக இப்படி கூட இருந்திருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது நாம யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு 2 3 மாசமா மன உளைச்சல் இருக்கிற விஷயம் இன்ஸ்டன்டா வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரி ரீஃப்ரேம் ஒர்க் பண்றது வந்து என்எல்பி முறையில வந்து ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக். அண்டு காட்சி இயக்கவியல் விலகல், அதாவது விஷுவல் கைனஸ்தட்டிக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதாவது இப்போ உண்மையிலேயே ஒரு நெகட்டிவான விஷயம் நம்மளை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அது உண்மையா நடந்தா என்ன விளைவுகளை உண்டு பண்ணும், நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு காட்சிப்படுத்துதல் மூலமா அதுல இருந்து விலகி வருது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, சாகிற நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நிம்மதியா இருக்காதுன்னு. அதுக்காக தினம் தினம் அதை நினைச்சு பயந்துகிட்டே இருக்க முடியுமா? ஸோ ஒன்ஸ் ரிஸ்க் எடுத்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்படி செத்துட்டாதான் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விஷுவல் பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்ற விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தி டக்குன்னு வந்து நாம செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தணும்னு தோணும். இது வெவ்வேறு மாடல்ல ஒவ்வொருத்தருக்கும் இது நான் ஒரு ஜஸ்ட் உதாரணத்துக்காக சொல்றேன். எனக்கே வேற மாதிரியான உதாரணம் வேற தருணங்கள்ல இன்னும் பர்ஃபெக்டாக கூட வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அனலைசிங் ப்ராசஸ்ல வந்து என்எல்பி முறை வந்து செயல்படுதுன்றதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். அதாவது என்ன சொல்றது, மேப் இந்த நாட் இந்த டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்தில் நடக்கிற அனைத்து விஷயங்களுக்குமே வந்து நாம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாம செயல்படுற ஒரு விஷயம் அவங்க இப்படிதான் நினைக்கணும் அப்படின்னு நாம போய் அவங்கள திணிக்க முடியாது. அவங்க எப்படி வேணாலும் நினைப்பாங்க. ஒரு மூவி வருது, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ப்ராஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க, அதுல ஒரு புரிதலை ஏற்படுத்திப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நாம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மேப் இன் த டெரிட்டரி அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல நாம எதெல்லாம் மாத்தி அமைச்சிக்க முடியும், அதெல்லாம் எப்படி அமைச்சுக்கிட்டா நம்ம வந்து அதை பெனிஃபிட்டா குயிக்கா தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அதில் கவனம் செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் நம்ம என்எல்பியில் நம்ம பார்க்குவோம். ஸோ இது நடுத்தர வயதினருக்கு ஏன் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான விளக்கம் நிறையவே நான் இடத்துல சொல்லியிருக்கேன். பட் என்எல்பி இங்கே வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னும் போது மிட்லைஃப் நெருக்கடி மேலாண்மை. என்எல்பி தனிநபர்கள் தங்கள் கண்ணோட்டங்களை மறுவடிவமைக்கவும் வாழ்க்கையில் புதிய அர்த்தத்தை கண்டறியவும் உதவும். பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் நடக்கணும் போது என்எல்பியில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா பயன்படுத்தலாம். ஸோ அவங்க மற்றவங்களோட நம்ம வந்து ட்ரஸ்ட் பில்டிங் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் அப்ரோச்லாம் வந்து ரொம்ப எளிமையாக மாற்றுறதுக்கு உதவும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். என்எல்பி வந்து தனிநபர்கள் மிகவும் பயனுள்ள தகவல் தொடர்பு முறைகளை உருவாக்கவும் உறவுகளை வலுப்படுத்தவும் உதவும். உடல் நலம் மற்றும் நல்வாழ்வு. ஸோ இதுதான் மெயினா நடுத்தர வயதுல நம்ம பார்க்குற மற்ற விஷயங்களை காட்டிலும் நான் இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஆரோக்கியம், மன அழுத்தத்தை வந்து மேனேஜ் பண்றதுலையும் பயங்களை ஓவர் கம் பண்றதுலையும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதிலையும் என்எல்பியை நம்ம வந்து சிறப்பாக யூஸ் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து இந்த என்எல்பி மூலியமா நம்ம ரொம்ப உபயோகமா நமக்கு வந்து கிடைக்க வேண்டியது என்னன்னா ஹவு டு அப்ரோச் த அதர் பர்சன். கம்யூனிகேஷன்ஸ்ல வந்து ஒரு ஒரு கிளாரிட்டியா நம்ம எது தேவை எது தேவையில்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். மேப் இன் த டெரிட்டரி, மேப் இஸ் நாட் இன் த டெரிட்டரி. எது நம்ம கண்ட்ரோல் இருக்குது எது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எமோஷனல் ஆக முடியும். எல்லாமே ஒரு என்ன சொல்றது, இதுல ஃபெயிலியர் சக்சஸ்ன்னு ஒன்று கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனுபவம் தான். இது எல்லாமே ஒரு ஃபீட்பேக் தான். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துல நம்ம தலையிடுறோம் அப்படின்னும் போது நமக்கு நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா அப்படின்னு பயப்படுறதை விட அதை தாண்டி போகணும்,
ஏன்னா காலை ஆட்டோமேட்டிக்கா மாலைன்றது வருது, வரப்போறதுன்றது வந்து நீதி. ஸோ அதுக்குள்ள நாம என்ன பண்ண போறோம், நாம என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து கவனமா இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் நம்ம NLP. ஸோ இதுல வந்து உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் கண்டு எதிர்மறை சுய பேச்சு அல்லது எண்ணங்களை பற்றி அறிந்து கொண்டு அதை ரெக்கார்ட் பண்ணணும். தாட் ரெக்கார்டிங் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய அந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு எண்ணங்கள்லாம் வருதோ அதெல்லாம் எழுதணும். அது அது அந்த ஒரு விளைவு நடந்தது, ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது, அதை பற்றிலாம் நீங்கள் வந்து தாட் ரெக்கார்டிங் ஷீட்டில் எழுதணும். எழுது வரும்போது அதுக்கு அந்த எண்ணங்களுக்கு என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன இஷ்யூ நடந்துட்டுது. அப்போ உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருந்தது, அது உங்க உணர்வுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, சோகமா இருந்ததா, கஷ்டமா இருந்ததா, துயரமா இருந்ததா, துக்கமா இருந்ததா, இல்ல அது நமக்கு வேண்டாதவையா தெரிஞ்சதா அப்படின்றத நீங்க எழுதணும். அப்படி எழுதிட்டு அந்த எண்ணங்களுக்கு நீங்க என்ன சொல்றது, சரி நாம தேவையில்லைன்னு அதை ஒதுக்கணும்னா அதனோட விளைவு என்னவா இருக்கும், பிற்காலத்துல அது என்ன விளைவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நமக்கு டென்ஷன் அதிகமா இருக்குதுன்னா அது மேப் இந்த டெரிட்டரி, மேப் நாட் இந்த டெரிட்டரின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது நம்ம கண்ட்ரோல் இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி அதுக்கு அந்த எண்ணங்களுக்கு அனலைஸ் பண்ணி அது எதுக்கு சூட் ஆகும், என்ன மாதிரி எண்ணங்களை வந்து கொண்டு போனால் சூட் ஆகும் அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. அதுக்கு அடுத்தது எண்ணங்களை மாற்றணும், ரீஃப்ரேம் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவான எண்ணத்தை பாசிட்டிவா எப்படி மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், படிக்க சொல்லி அப்பா அம்மா திட்டுறாங்க, ரொம்ப நெகட்டிவா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்கு, திரும்ப திரும்ப எங்க போனாலும் படி படி படின்னு உயர வாங்குறாங்க. பட் படிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் வாழ்க்கையில, நல்ல பணம் சம்பாதிக்கலாம், நல்ல காசு. ஸோ இந்த எண்ணத்தை எடுத்துட்டு, அந்த டென்ஷன், மன உளைச்சல், அந்த எண்ணத்தை எடுத்துட்டு ஃபுல்லா வந்து காசு, பணம், துட்டு, லக்ஸரியான லைஃப், ஒரு ஒரு சந்தோஷமான ஹாப்பினஸ், குவாலிட்டியான லைஃப், அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு என்ன எதிர்காலத்துல தேவையோ. அதாவது ரஜினிகாந்த் சார் சாங் ஒன்று வருமே, இளமையில் சிரிப்பவன் முதுமையில் அழுகிறான், இளமையில் கஷ்டப்பட்டவன் முதுமையில் சிரிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்ப காலகட்டங்களில் இந்த விஷயங்கள் நம்ம கஷ்டமா நினைக்க கூடாது. ஸோ அப்படி நினைச்சோம்னா முதுமையில ரொம்ப கவலையா அழ வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஒரு ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ரீஃபிரேம் பண்றதுனா எப்படி அப்படின்றது வந்து இது வந்து ஒரு NLPயோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்றதுக்காக இது சொல்ல வரேன். ஸோ ஆங்கரிங், நிலைநிறுத்துதல். இந்த ஆங்கரிங் தான் வந்து ரொம்ப நேரமா அது இன்னும் ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை இருக்குது. ஆங்கரிங் தான் இந்த அது அது அந்த அந்த எழுத்து பேர்ல வந்து ஒரு படம் கூட வந்திருக்கு. நான் அப்புறமா அடுத்தது எனக்கு நிறைய ரிப்பீட்டடான அவசரத்துல கையை விட்டு அண்டவள கூட நிறைய அதனால அந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து டக்குன்னு வந்து மிஸ் ஆகும். நிலைநிறுத்தல், நேர்மறை உணர்ச்சியை அடையாளம் காணவும் நேர்மறை உணர்ச்சியுடன் தொடர்பை நினைவுபடுத்தணும். அதாவது எப்படி இதை சொல்வதுன்னா, இப்ப நீங்க திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கிறதுக்கே வரேன். இந்த சூழ்நிலையில படிக்கிறதுல வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா, லேசியா, கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்க மைண்ட்ல வந்து அவங்க ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். ஒரு வேலை படிக்காம விட்டா எவ்வளவு கஷ்டப்பட போறீங்க, கூலி வேலை செய்ய போறீங்களா, இல்ல அன்றாட வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற நிறைய ஃபேமிலி எல்லாம் பார்த்து அதை எவ்வளோ அதை புரிஞ்சிக்கலாம், சினிமாவில் பார்க்கலாம். பட் ஒரு வேளை நல்லா படிச்சு நல்லா குவாலிட்டியா நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைச்சி நல்ல லைஃப்பை லீட் பண்ணி நல்ல சேலரி ஏர்ன் பண்ணி, இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல பெரிய சிங்கர் ஆகணும், நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், அந்த மாதிரி அப்படி ஆனா என்னவா இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷுவலை பண்ணி அதை வந்து விதையா மாத்தி அவங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து, ஸோ அவங்களுக்கு அது ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. NLPன்றது வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தையில அடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது நூறுல ஆயிரக்கணக்கான டெக்னிக் இருக்கு. அதுல அட்லீஸ்ட் நாம வந்து ஒரு 20-30 டெக்னிக் பெஸ்டான விஷயங்களை நாம உபயோகப்படுத்தும் போது அது வந்து டெக்னிக்ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த சூழ்நிலைக்கு ஒவ்வொருத்தருக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஃபேமிலி சார்ந்து, அவங்க வாழ்வியல் சூழல் சார்ந்து வித்தியாசமான சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்துல அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அது கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டெக்னிக். ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு டெக்னிக் கிளாஸ் பிரின்சிபல் வச்சு வாழ்வாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்டில் அணுகிற விஷயம் தான் இந்த டெக்னிக்லாம் வந்து. ஸோ இப்போ நீங்க வந்து படிக்கல அப்படின்னா டே படுறா நல்லா குழைச்சிப்ப, இது ஒரு டெக்னிக். புரியுதுங்களா? ஸோ இது பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணும். இதில் வந்து பாசிட்டிவா அப்ரோச் பண்றோமா, நெகட்டிவா அப்ரோச் பண்றோமா, ஸோ அந்த மாதிரி. ஆனா டாப் ஒரு 10, 20, 50 டெக்னிக் அந்த மாதிரி இருக்கு. அதை தான் நம்ம வந்து NLPயோட கோரிலேட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு தூண்டுதலுடன் தொடர்பு படுத்துவோம். தொடுதல் அல்லது வாசனை போன்ற ஒரு குறிப்பிட்ட தூண்டுதலுடன் நேர்மறை உணர்ச்சி இணைக்கும். அது அந்த விஷுவலைசேஷன்ல, காட்சிப்படுத்துதல்ல உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க பெரிய ஒரு விஞ்ஞானி ஆகுறீங்க, இல்ல ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகுறீங்க, இல்ல பெரிய ஆர்டிஸ்ட் ஆகுறீங்க, இல்ல ஒரு பெரிய கம்பெனில
எம்ப்ளாயா சிஇஓ ஆகிறீங்க, மேனேஜர் ஆகுறீங்க அப்படின்னும் போது நீங்க உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதை அதை நீங்க அந்த டேபிள தொட்டு பாருங்க. நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் என்ன மாதிரி ஸ்டைல்ல இருக்கும், ஸோ உங்களை சுத்தி என்ன மாதிரியான ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீப்பா அவங்க மனசுக்குள்ள உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன வேணும் அப்படின்றத காட்சிப்படுத்துறதுல வந்து செய்யும் பொழுது அவங்கள வந்து அதுதான் ஒரு ஆங்கரிங் சொல்லி அதை வந்து அவங்கள முழுசா மற்ற விஷயங்கள்ல இருந்து விலக்கி அவங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதில் அவங்கள செயல்படுத்த வைக்கணும் அப்படின்றது தான். ஸோ உணர்ச்சியை மீண்டும் உருவாக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் நேர்மறை உணர்ச்சியை மீண்டும் மீண்டும் உருவாக்க இந்த ஆங்கரிங்கை பயன்படுத்தணும். இதுல வந்து தானியங்கி எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு ஒரு விஷயம். இது ஏன் எறும்பு எல்லாம் அங்க விட்டுருக்கேன் அப்படின்னா, ஆண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆண்ட்னா எறும்பு தானே. பட் நாம வந்து ஆட்டோ நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டோ நெகட்டிவ் தாட்ஸ் எங்கிருந்து வருது, ஏன் வருது, எப்படி வருது, அதெல்லாம் வந்து அவங்களுடைய அனுபவம் சார்ந்த விஷயங்கள், வாழ்வியல் சூழல்கள் சார்ந்த விஷயங்கள், சின்ன வயசுல இருந்து அவங்க அனுபவிச்ச விஷயங்களை சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். ஆனா நாம ஒரு முன்னேற்றத்துக்கான படி எடுக்கும்போது, இப்ப நாம வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது, அவங்க அப்படி கேள்வி கேட்டுட்டா, இவங்க இப்படி கேள்வி கேட்டுட்டா, போற வழியில வந்து மழை பெஞ்சுட்டா, ட்ரெஸ் நனைஞ்சிட்டா, இல்ல ஆட்டோ சீக்கிரம் கிடைக்காம போயிட்டா, இல்ல சிக்னல் எல்லா சிக்னலுமே ரெட்டா விழுந்துட்டா, டிராஃபிக்ல ரொம்ப லேட் ஆயிட்டா, இல்ல நாம நிறைய படிச்சிருக்கிறோம், நாம படிக்காத கேள்வி கேட்டுட்டா. ஸோ என்ன சொல்றது, இன்டர்வியூ ஒரு வார்த்தை. ஆனா அது கூட ஒரு 10, 15 கிளம்பி வரும். அதுக்கு பேர் தான் ஆட்டோ நெகட்டிவ் தாட்ஸ். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் இது நேச்சர். ஒரு நாளைக்கு ஒரு 60,000 தாட் ப்ராசஸ் வந்து கிராஸ் பண்றதா நம்ம மைண்ட்ல நம்ம மூளையில வந்து போகும், நம்ம சிந்தனைகளை வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து ஒரு ஒரு செகண்டுக்குமே இப்ப நீங்க ஒரு விஷுவல் பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமானே வச்சுக்கோங்களேன். ஒரு விஷுவல் சீன் இருக்கு, ஒரு சாங் சீன், ஒரு அவுட்டோர்ல எடுத்திருக்காங்க சாங், ஒரு மலை பிரதேசம் காமிக்கிறாங்க. ஒரு விஷுவல் ஒரு ஃப்ரேம்ல நீங்க வந்து எவ்வளவு விஷயத்தை நீங்க பார்க்க முடியும். அங்க அந்த மலை பிரதேசம்னா அங்க ஓரமா ஒரு குட்டியா ஒரு வீடு இருக்கும். அங்க யாராவது வந்து நிலம் இருக்கும். மலைப்பகுதியிலே சரிவுல நிலம் இருக்கலாம். அங்க ஏதாவது மரங்கள் இருக்கலாம். அல்லது அந்த மரம் வந்து அசையும் போது காத்தடிக்கிறது இருக்கலாம். அங்க யாராவது 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் அந்த நிலத்துல எங்கேயாவது. இவ்வளோ விஷயம் வந்து ஸோ அப்படின்றதுக்குள்ள அவ்வளோ விஷயத்த உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான தாட் வந்து போகுதுன்றாங்க. அதுல நமக்கு என்ன தாட்டை தேர்ந்தெடுத்தா நம்ம வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுல இருந்து டிசிஷன் எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ தாட்ஸ் வந்து நமக்கு இன்ட்ராக்ட் ஆகும் அப்படின்றத தான் அது பேசிக் நேச்சர்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து நாம செலக்டிவா நமக்கு என்ன வேணும், ஏன் வேணும், எதுக்கு வேணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளை நாம உருவாக்கிக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த டெக்னிக்குகள்லாம் வந்து உபயோகப்படுத்துறோம். ஸோ புரிஞ்சுச்சா? ஏன்னா நம்மளுடைய மூளையை சாப்பிட்றதுக்கு நிறைய ஆட்டோ நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அதை நீங்க ஸ்டாப் பண்ணணும். விழிப்புடன் இருங்கள். எதிர்மறை எண்ணங்களையும் அவற்றின் தூண்டுதல்களையும் அடையாளம் காணவும். சவால் எண்ணங்கள், எண்ணங்களின் செல்லுபடித்தன்மை அல்லது உதவித்தன்மையை கேள்விக்குள்ளாக்குங்கள். நாம் சிந்திக்கிறோம் ஒரு விஷயம், அந்த விஷயம் நமக்கு என்ன வகையில் உபயோகப்படுது. டைம் இஸ் ப்ரீசியஸ். ஏன்னா டைம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. அந்த டைம் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். பணம் சம்பாதிக்கலாம், இல்ல உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கலாம், அல்லது எதையாவது பிரச்சனையை தூண்டலாம், இல்ல 100 பேரை வாழ வைக்கலாம், இல்ல ஏதாவது புதுசா கத்துக்கலாம், இல்ல சும்மா வெட்டியா பொழுதுபோக்கிட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். என்ன பேசுறதுனே தெரியாம என்ன பேசினா கரெக்டா இருக்கும் தேடி தேடி பேசிட்டு இருக்கலாம். சோ எப்படி வேணாலும் பொழுது கழிக்கலாம். ஆனா எலான் மஸ்க், அம்பானி அல்லது பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, முதலாளிங்க, கார்பரேட் முதலாளிங்க அவங்களோட 1 ஹவருக்கு எவ்வளவு ஒர்த் இருக்குன்றத யார் டிசைட் பண்றது? அவங்கவுங்க தான் டிசைட் பண்றாங்க. சோ உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு. அப்போ ஒர்த்த ஆக்கிக்கணும்னா என்ன எண்ணத்தை அங்க போடணும். ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அந்த ஆட்டோ நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஆன்ட்டுங்கெல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாதான் நம்மளால சர்வை பண்ண முடியும். இந்த ஆன்ட்டுங்களை விட்டு மேய விட்டுட்டு இருந்தோம்னா அங்கங்க அது பாட்னு கடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? சோ எப்ப பார்த்தாலும் எறும்புகள் நிறைய இருந்துகிட்டு இருந்தா என்ன மனநலம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுதான் மன உளைச்சல், அதுதான் டிப்ரெஷன், அதுதான் டென்ஷன், அதுதான் வாழ்க்கையோட கவனச்சிதறல். சோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் அந்த எறும்புகள் எல்லாம் ஆன்ட்டுகள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்க பாதையை கிளாரிட்டியா பண்ணணுன்றதுக்காக தான் நம்மளுடைய ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட். ஆல்மோஸ்ட் என்னோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க இந்த வீடியோல கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் சொல்றது எல்லாருக்கும் ஈஸி, சொல்லுதல் எளியவா. அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லைங்களா, சொல்வது சொல்தல் யாருக்கும் எளியவாம் அதன் மேல்
கரெக்டாக டக்குன்னு வரல, ஸ்ட்ரைக் ஆகல, சாரி. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச பொருள். பட் இருந்தாலும் இந்த இதில் வந்து நாம இதுதான் எல்லாத்தையும் எல்லா நேரத்தையும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. இதுல ஃபோக்கஸ்டா இருக்கும்போது இந்த தாட்ல நம்ம வந்து கவனம் செலுத்தணும். ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் செலுத்தும் பொழுது நாம இந்த இத்தனை வகையான எறும்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நமக்கு என்ன வேணுமோ அதில் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அதற்கான ப்ராசஸ் தான். அப்படி பண்றவங்க தான் வாழ்க்கையில அவங்க நினைச்சது சாதிக்க முடியும் அப்படின்றது தான் நான் சொல்ல வர விஷயம். ஸோ மனநிலையை பயிற்சி செய்யணும், சுய விழிப்புணர்வை அதிகரிக்கவும், எதிர்மறை எண்ணங்களை குறைக்கவும் மனநிலை நுட்பங்களை தொடர்ந்து பயிற்சி செய்யணும் அப்படின்றது தான் சொல்ல வருது. ஸோ அந்த அந்த ஆட்டோ நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போது பாருங்க. ஸோ இது எல்லாம் வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு பக்கம், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கை. அது போய் நம்ம வந்து எதுவும் எப்படி அந்த சூரியன் வர்றதும், எப்படி கிளவுடு போறதும், எப்படி காத்து அசையறதும் இயற்கையோ அந்த மாதிரி அது இயற்கை. ஆனா அதுக்குள்ள நாம என்ன விதைய போடுறோம், அதுக்கு நாம எப்படி பராமரிக்கிறோம், அது எப்படி வளருது, அதுதான் உங்க வாழ்க்கை. ஸோ என்எல்பி பயிற்சி நான் ஆக்சுவலி வந்து ஹார்மோன் பத்தி பேசியிருக்கேன், பிரெயின் பத்தி பேசியிருக்கேன். இது எதுக்கு பேசியிருக்கேன் அப்படின்னா, பிரெயின் அப்படின்னா ஒரு பௌதிக ஒரு மிஷினரி திங் மாதிரி. ஹார்மோன்னா அது ஒரு சூட்சும உடல்ல உணர்வுகள் எங்கெங்கிருந்து வருது, அதுக்கு உதவுற ஒரு வேதிப்பொருள், கெமிக்கல்ஸ். ஸோ இதை நாம பயன்படுத்தும் பொழுது சயின்டிபிக்கா நான் வந்து என்னதான் என்எல்பினாலும், நான் என்னதான் நான் வந்து டெக்னிக் பயிற்சி தெரப்பி என்னதான் சொல்லிக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் வேணும். ஏன்னா நீங்க வந்து ஆங்கரிங் பண்ணும்போது செரட்டோனின் என்டார்பின் அதிகரிக்கும். செரட்டோனின்னா என்னன்னு தெரியணும், என்டார்பின்னா என்னன்னு தெரியணும். அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அந்த சூழலே ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு சாமி கும்பிட்ற வீட்டில் ஒரு கற்பூரம் அப்படி எடுத்தோம்னா அது ஒரு ஸ்மெல் வரும், அது ஒரு சிந்தனையே மாற்றும். ஒரு சாம்பிராணி போறோம், ஒரு வத்தி ஏற்றி கொளுத்துறோம். ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் மூடுன்னு சொல்லுவாங்க. உணர்வுகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாற்றங்கள் இப்ப ஒரு ஒரு அமிலி துமிலியான ஒரு இடத்துல திடீர்னு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த மூடியே சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த இடத்துல ஒரு செரட்டோனின் என்டார்பின்லாம் வந்து நம்மள அந்த சூழ்நிலை அந்த மன உளைச்சல் இருந்து விடுவிக்கும். அதுதான் இந்த என்எல்பி நுட்பத்துல ஆங்கரிங் பண்ணும்பொழுது உங்களுடைய செரட்டோனின் என்டார்பின் உடல்ல மாற்றம் ஏற்படும். மனநிலையில என்ன மாற்றம் ஏற்படும்னா உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும், பதற்றம் குறையும். ரீஃப்ரேமிங் பண்ணும்பொழுது உங்களுடைய கார்டிசோல் அதிகமாகும், டோபமைன் அதிகரிக்கும். கார்டிசோல் ஏன் அதிகமாகும்னா இவ்வளவு மன உளைச்சல் இருக்கீங்க, ஒரு கிளாரிட்டி இல்லை. பட் எதுக்காக நீங்க வாழ போறீங்க, எதை நோக்கி போறீங்க, அதை காட்சிப்படுத்தி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டோபமைன் அதிகரிக்கும். உங்களுடைய மனநிலையில எல்லாம் மாற்றம் ஏற்படும்னா எதிர்மறை சிந்தனையை மாற்றி அமைக்கும். விஷுவலைசேஷன்ல வந்து ஆக்சிடோசின், செரட்டோனின் அதிகரிக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு மோர் தென் 50 ஹார்மோன் பத்தின பெரிய பிக் வீடியோ, ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ, இப்படிதான் நான் லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தா நான் வந்து அத்தனை வீடியோவையும் பார்த்து 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 அவங்களுக்கு புரியலைனாலும் அதை வந்து என்னால என்ன முடியுமோ அதை மெனக்கெடல் பண்ணி இன்னும் பெட்டரா பண்ண முடியும். அது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அவுட்லைன் தான். நம்ம ஒரு அஸ்திவாரம் அமைக்கும் போதே பெரிய பில்டிங் விஷயம்லாம் நம்மளால பார்க்க முடியாது. மண்ணை தோன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது வரைக்கும் நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. பட் வெரி பிக் பில்டிங்கா மாறணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. பில்டிங் எனக்கு இல்லை, விஷுவலும் இல்லை, உங்க வாழ்க்கையில. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபேக்ட் புரியாம இருந்தாலும் அட்லீஸ்ட் செரட்டோனின்னா எதுக்கு, என்டார்பின்னா எதுக்கு, கார்டிசோல்னா எதுக்கு, டோபமைன்னா எதுக்கு, ஆக்சிடோசின்னா என்ன எதுக்கு அப்படின்றத இன்ஃபேக்ட் நீங்க இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா புரியும். ஸோ நீங்க பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க திரும்ப ஒரு வாட்டி அதை பார்க்கலாம். ஆக்சிடோசின்னா என்னதுக்காக உதவுது அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா புரியும். புரியலனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த வீடியோல நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செரட்டோனின் என்டார்பின்னா அதிகமானா உடல் வலி வந்து குறையும், மனசு நிம்மதியடையும், சந்தோஷமா இருக்கும், நிசப்தமான ஒரு அமைதியான தூய்மையான சந்தோஷம் கிடைக்கும். கார்டிசோல் வந்து அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு ஹை ப்ரெஷர் கேம்னு சொல்லுவாங்க. ஒரு எந்நேரமும் அஜிடேஷன்ல இருக்கும், ஒரு 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 என்ன சொல்றது, ஆட்டி படைக்குதுன்னு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கிற சூழ்நிலை வந்து அது நாட் ஓன்லி ஒரு நாள் ஒரு மணி நேரம் கண்டினியூஸா லைஃப் லாங் பூரா டென்ஷனால இருக்கிறவங்க வந்து கார்டிசோல் வந்து அதிகமா இருக்கும். அதை தான் குறைக்கும்னு சொல்லுவாங்க. டோபமைன் வந்து சாதாரண சந்தோஷம் கிடையாது, கொஞ்சம் நெஞ்சம் உங்கூட்டு சேங்கூட்டு சந்தோஷம் கிடையாது, ஹை லெவல் ஹாப்பினஸ். ஒரு இப்ப ரீசெண்டா வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து கில்லு எப்படி இருக்கும் மனநிலை, சுமன் கில்லு, இது டான் பிராட்மேன் அவரோட சாதனையை முறியடிக்க போறாராம், 90 வருட சாதனையை முறியடிக்க போறாராம். இது எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், அதனால இது வந்து அதை பார்க்கறது பேசுறது டோபமைன் இருக்கு. கில்லுக்கு எப்படி இருக்கும், நாம அப்படி ஒரு சுமன் கில் வந்து இவ்வளவு பெரிய சாதனை, அவ்வளோ ஹை லெவல் டோபமைன்ல இருப்பாப்புல. ஸோ ஒரு ஹை லெவல் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு கோல்டு மெடல் வாங்குறீங்க, இல்ல பிசினஸ்ல உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்களை சாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டோபமைன் அதிகரிக்கிறதுனால வர்றது. பாசிட்டிவ் அப்ரோச்ல ஈவன் எல்லா ஹார்மோன்லயும் நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிசோல் அப்படின்னா அது ஒரு
ஹை ப்ரெஷர் கேம்னு சொன்னேன் இல்லைங்களா, பிபி அதிகப்படுத்தும், ரத்த ஓட்டத்தெல்லாம் வந்து ஸ்பீடப் பண்ணும், ஹார்ட் டென்ஷன் ஒரு மாதிரி இருக்க நிலைக்கு தள்ளப்படும். ஒருவேளை அது குறைஞ்சதுன்னா ரத்த அழுத்தம் குறையும், சோம்பேறித்தனம் அதிகமாக வரும், மந்த நிலை அதிகமாக வரும். ஸோ எல்லா ஹார்மோனுக்கும் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அதை எப்படி சமாளிக்கணும், பராமரிக்கணும்ன்றத ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியாவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது ஆக்சிடோசின்றது வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம மேலேயே நம்ம ஒரு செல்ஃப் லவ், மற்றவங்க நமக்கே நம்ம செல்ஃப் லவ் வருதுன்னும் போது மற்றவங்களுக்கு மேலேயும் நம்ம ரொம்ப பாசம் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உதவுறது தான் இந்த இடத்துல. இது ஆக்சிடோசின் எப்படி அதிகரிக்குது, ஏன் அதிகரிக்குதுன்னா எதிர்கால வெற்றியை நம்ம தெளிவா விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கறோம். NLPன்றது அதுதானே. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க யாருக்காக வாழ்றீங்க, எதுக்காக சம்பாதிக்கிறீங்க, ஏன் வாழ்றீங்க, அத்தனை விஷயத்தையும் நீங்க விஷுவலைசேஷன்ல காண்பீங்க இல்லையா? ஒருத்தங்க ஒரு லவ்வர்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அது காட்சிப்படுத்தி பார்க்கும்போது அவங்க மேல உங்களுக்கு பாசம் அதிகரிக்கும். உங்களுடைய செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு போயிடும். ஸோ இதுதான் ஆக்சிடோசினோட ஹார்மோன் ரோல். ஸோ அதை தாண்டி நம்ம நார்மலாவே என்னெல்லாம் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும், மென்டல் சேஞ்சஸ் நடக்கும், பெட்டர் தூக்கம், நிம்மதியான தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறது தான் இந்த NLP டெக்னிக். ஸோ உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களை உருவாக்குங்கள். இந்த NLP பயிற்சிகளை உங்கள் தினசரி வாழ்வில் கொண்டு வந்து உங்கள் மனதில் நிகழ மாற்றங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கவும். உங்கள் முன்னேற்றத்தை கீழே பகிர்ந்து உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களை உருவாக்குங்க. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். ஒரு ஒரு நான் NLPன்றதுல வந்து ஜஸ்ட் 1% தான் நான் இது வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நாட் ஈவன் 1%, 0.5% இல்லை 0.3% அப்படி சொல்லலாம். மீதி 99.7% வந்து நான் படிக்காத விஷயங்கள்லாம் கூட இருக்கு. பட் என்னால என்ன முடியுமோ ஒரு 65% வந்து நான் அதை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களை படிச்சிருக்கேன், நிறைய தெரிஞ்சிருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நாம அதை பத்தி பேசுவோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, என்ன மாதிரியான தீர்வு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல இருந்து நான் அந்த ஒரு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் 1-to-1 ஷேர் பண்ணலாம். ஸோ இல்லை நான் குரூப்பாக சேர்த்துக்கிட்டு அதில் ஏதாவது வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து எவ்ரி சண்டே விடுமுறை தினத்தில் ஒரு 1 hour செஷன் வந்து உங்களுக்காக கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி மேம்பட்ட நிலையை அடையணும் அப்படின்ற இன்டென்ஷன் தான். அப்படின்றத ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு செயலையும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை அது உங்களுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னா எப்படி இருந்தா உங்களுக்கு கனெக்ட் ஆகும், இதை பத்தி சொன்னா கனெக்ட் ஆகும், இல்ல இப்படி பேசுங்க அப்படின்னு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்க முடிஞ்சாலும், ஏன்னா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அது உங்களுக்கு வந்து நியாயமா சேரணும், உங்களுக்கு வந்து நிஜமா ஒரு லைஃப் சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் இதை பண்றேன். அதை பண்ணாம எனக்கு ஏதோ நாள் தெரிஞ்சிருக்கு அதை நான் பத்தி பேசுறேன் அந்த மாதிரி கெத்து காமிக்கிறதுக்காக நான் இதை ஆரம்பிக்கல. ஒரு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை தான். ஸோ அதுக்கு என்ன முடியுமோ அதை நான் முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. நன்றி.